குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம். அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறையா வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையாக இருக்கும்போது நிதிநிலைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமா இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமா என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போதான் ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தும் அப்படியே மேலே 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 வந்துட்டு இருக்கிற காலம். அப்போ இப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல், 3ஆம் 12ஆம் இடத்துக்குரியவர் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிறார் 7ஆம் இடத்துல. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் இங்கே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆற போட்டுருங்க. ஏன்னா மகரம்க்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் காதல் கை கூடும், திருமணம் நடக்கும், புதுசாக பிஸ்னஸ் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர போறீங்க. இது எல்லாமே இந்த வருடத்தில் நடக்கும்னு சொன்னா, ஆனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8க்குரிய சூரியனை போய் எங்கே உட்காந்துருக்காரு, 7ல் உட்காந்துருக்காரு. அப்போ செவ்வாய் புதன் இணைவும் இருக்கு. உங்களுக்கு மணி ஃப்ளோ வரும், அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. இப்போ குரு அஸ்தங்கம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தீக்காயங்கள் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சமையல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக சமையல் பண்ணுங்க. பெருசாக பாதிப்பில் இல்லை, அடிக்கடி ஏதாவது தீக்காயம் படுறது, வெட்டுக்காயம் இது பண்ணுறது இதெல்லாமே மகரத்துக்கு நடக்கும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணும்போது வண்டியில் போகும்போது எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில்.
அப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து செவ்வாயும் அங்க தான் இருக்காங்க. ஹார்ட்ல வந்து தேவையில்லாத ஒரு படபடப்பு, ஸ்பீட். அப்போ வந்து அந்த படபடப்பெல்லாம் வேண்டாம். நுரையீரல் பாதிக்கப்படும். ஸோ கோல்டான ஐட்டம்ஸ்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. கண்டிப்பா பணம் வரும், பிசினஸ்ல டெவலப்மெண்ட் வரும். எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆனா அடுத்த லெவல் ஆஃப் முடிவுகள் இந்த மாதத்தில் எடுக்காம கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போறது நல்லது. புதுசா இடம் வாங்குறதுக்கு உண்டான விஷயங்கள், கடன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த இடத்த முடிப்பீங்க. கண்டிப்பா வாங்குவீங்க. ஏதோ ஒரு வருமானம் பணமாகவோ, இல்ல வந்து உங்களுக்கு புதிய தொழிலாகவோ, இல்ல நீங்க இடமாகவோ வாங்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில. ஆடி மாதத்தில் பொறுமை தேவை. முன்னாடி பிளான் பண்ணிடுவோம். ஓகே நான் இதான் வாங்கணும். ஆடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கிரையம் வச்சுக்கலாம். எல்லாம் நடக்கும். நகை வாங்கலாமா? 1 பவுன் பிளான் பண்ணுவீங்க. 5 பவுனா வாங்குவீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாரி நடக்கும். ஆனா ஆடி முடியட்டும் சூப்பரா இருக்கும். பொதுவாவே நான் சொன்ன மாதிரி ஆடியில எதுவும் பண்ண மாட்டேங்க. ஆனா இந்த நிர்பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே வருவீங்கன்னு சொன்னேன் இல்லையா? செம்ம பிளானிங். அலைச்சல், செல்ஃப் அலைச்சல் நெறைய இருக்கும். ஏன்னா அ லக்னாதிபதியும் 2க்குரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. குடும்பத்துக்காக இத பண்ணும், அத பண்ணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுடைய பணம் வந்து யாருக்காக விரயமாகும்? குடும்பத்துக்காக விரயம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கரெக்ட்டா பிளான் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி மாத பலன்களா, மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும்? யார் யார் என்ன பண்ணணும்? உலகளாவிய விஷயங்கள்ல என்ன நடக்கும்? நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? யாருக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு? அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது? இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம்? அப்படின்னா, சுய ஜாதகத்த பாருங்க. ஏன்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவரா இருக்காரு அப்படின்னா, அவர் வக்ரமா இருக்காருன்னா, அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்ப பொது பலன்களை நான் கேட்டு வந்து, அச்சச்சோ! நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நெனைக்காதீங்க. இந்த மாரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நெறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது, "நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில நடக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து, "நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த மாரிலாம் நடக்கல" அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம்? சுய ஜாதகத்தை பார்த்து அத ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நெறைய வைப்ரேஷன்ஸ நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன். வாழ்க்கை ஃபுல்லா உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸா இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸா இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அத நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் விதியை மதியால் வென்று நெறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சரி, தொழில்லயும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பா நடக்குங்க. பிளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு. கண்டிப்பா நீங்க இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு புடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதம் மாறி பார்ப்பீங்க. நெறைய பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்த வேண்டிக்கோங்க. நெறைய ப்ரே பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நெறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது, அடிஷ்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா, எவ்ளோ பிரச்சனையா இருந்தாலும், அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பா நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பா நான் சொல்ற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது, நெறைய மாற்றங்கள் வரும்போது, நமக்கு புது புது விஷயங்கள் மேல நம்பிக்கை வரும். அப்ப ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனை வருது அப்படின்னா, அங்க சொல்யூஷன் இருக்கு. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அத கரெக்ட்டா வந்து ஆப்ட்டா நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கே போமாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்றேன். நான் கோயிலுக்கெல்லாம் போமாட்டேங்க. நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பா மாத்திக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா, ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், கிளீன் பண்றவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா, நான் வந்து கோவில்ல வேலை செய்றவங்களுக்கு, கிளீன் பண்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்ட்டா அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி, ஜஸ்ட் ஒரு ₹100 ₹50 சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்றேன்.
அப்போ உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்ல சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், ஜெம்ஸ்டானா இருக்கட்டும், நியூமராலஜியா இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பா இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.